and Murali Raman, who has joined from the அவர் அந்த பக்கம் இருந்தார் மீடியாவில். இப்போ இந்த பக்கம் வந்து மீடியாவோட சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதனால அனைத்து மீடியா நண்பர்களும் முரளி ராமனுக்கு சப்போர்ட் செய்வீர்கள் என்று நம்புகிறேன். ஸோ once again I thank Ramesh, who took a bold step to get into these movies. Even though இது லேட்டாக இருந்தாலும் லேட்டஸ்டாக ரமேஷ் ஒரு ஹீரோவாக வந்திருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடித்த அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து சக நடிகர்களுக்கும், டெக்னீஷியனுக்கும் நன்றி. இந்த பட்டாப்பட்டி கிரிக்கெட் போட்டி அப்படின்னு நடக்கவிருக்கிறது. அதை பற்றியும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. எங்களுடைய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் டீம் விசு அண்ட் அவங்க டீம் இப்போ ஒரு ஐ திங்க் 24ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக உங்கள்கிட்ட இருக்குது. அதுலேயும் என்ன சொல்லியிருக்கோம்னா above 35 or 30 தான் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். யங்ஸ்டர்ஸுக்கு 16 வயசுல நிறைய பேர் கிரிக்கெட்டுக்கு சான்ஸ் இருக்குது. இதில் வந்து புதுமையாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு கிரிக்கெட் போட்டி நடத்தி பல லட்ச பரிசுகள் கொடுக்க வாய்ப்பு உள்ளது. அதுவும் ஒரு 7ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள்ளே அதை முடிச்சிடுவோம். அப்பயும் நான் இப்பயே ஸ்ரீகாந்த் கிட்ட டைரியோட குறிச்சுக்க சொல்கிறேன். அந்த ஃபைனல் போட்டிக்கு வந்து அவர் கப்பு வழங்க வேண்டும். ஒரு ஊரிலிருந்து அவருக்கு வர முடியும் என்ற இருந்தால் கண்டிப்பாக வந்து விடுவார். ஆகஸ்ட் 7th-லேருந்து 15th-க்குள்ள இந்த ஃபைனல்ஸ் வில் பி தேர் ஃபார் ஹேண்டிங் ஓவர் தி ப்ரைசஸ். அந்த டயத்தில் கண்டிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சரோ அவங்க ஸ்டாலின் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆர் சம்படி we are also requesting them to give away the prizes. So we hope for the best and I thank once again Murali Raman, Arun, அவங்க எல்லா டீமும் உங்களை கடினமாக உழைத்து இந்த படம் தயார் நிலையில் உள்ளது. தியேட்டர் கிடைத்து விட்டால் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கே நாங்கள் ரிலீஸ் பண்ணிவிடுவோம். தியேட்டரை கிடைக்க பொறுத்து இருக்கிறது. 7ஆம் தேதியிலிருந்து ஒரு 15-20ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே இதை ரிலீஸ் பண்ணணும்னு இருக்கோம். நன்றி, வணக்கம். I don't think இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் உட்காந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு சந்தேகம் அவ்வளோ நல்லா பேச தெரியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா, நம்ம இன்னும் அந்த ஒரே புதுசாக சினிமா எடுக்கிறீங்க, அதே போர்வை போத்திண்டு அதே பொக்கே கொடுத்துன்னு கொஞ்சம் போர் அடிக்கல உங்களுக்குலாம். வேறு ஏதாவது மாதிரி ஏதாவது வேணால் வெல்கம் பண்ணான்னு நினைக்கிறேன். நீங்களாம் ஆக்சுவலாக அதை மாற்றிடுங்க. இந்த என்ன சொல்கிறது, இது போடுறது நிறுத்திடலான்னு நினைக்கிறேன். அண்ட் நம்பர் 1. நம்பர் 2, மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், என்னோட பழைய ஃப்ரெண்டு மிஸ்டர் ரமேஷ் தான் இல்லை ஹீரோ வேறு. எனக்கு ரமேஷ் வந்து டேலண்டட் கிரிக்கெட்டர் தெரியும், இப்போ டேலண்டட் ஆக்டர் ஆக போகிறான்னு தெரியாது. ஒரு சினிமாவில் பார்த்தேன் அவனை, அந்த என்ன சினிமாவில் சந்தோஷ் சுப்ரமணியமில் ஒரு சின்ன ரோலில் பண்ணான். பட் ஐம் ஷுவர் ரமேஷ் would have done an excellent job. Ramesh is a good looker, handsome fellow, highly talented fellow, one of the best batsmen probably India has had. But I'm sure அவன் வந்து அதே மாதிரி கிரிக்கெட்டில் காமிச்ச டேலண்ட்டையும் சினிமாலையும் காமிச்சிருப்பான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. I'd like to wish Ramani, my good friend Ramani, all the very best. I'm sure by the grace of God இந்த சினிமா நல்லா போகும், நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். அண்ட் எல்லாருக்குமே தெரியும், நம்ம ஊரில் ஒரே ஒரு காமன் லாங்குவேஜ், ஒரே ஒரு லைஃப் லைன், ஆல் இண்டியா லெவலில் எல்லாம் கிளிக் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் மட்டும்தான். அண்ட் ஐம் ஷுவர் இந்த ஸ்டோரி லைன் வித் யுவராஜ் டைரக்ட் பண்ணிருக்கிறது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல நம்பிக்கை இருக்குது. அண்ட் இப்போல்லாம் கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ஸில் போனாலும் சரி, எல்லா குழந்தைங்களும் கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் அந்த அளவுக்கு பாப்புலராக இருக்குது. ஸோ ஐ எம் ஷுவர் த தீம் வில் பி திஸ் வாட் ஐ கால் சினிமா தீம் வில் பி பாப்புலர் அண்ட் த மூவி வில் பி அ சக்ஸஸ் பை த கிரேஸ் ஆஃப் காட். ரமேஷ், ஆல் த பெஸ்டா, நல்லபடியாக பண்ணு. நல்ல பண்ண ஒரு புது கேரியர் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நல்லா ஓப்பனிங் பண்ணியிருக்கேன். இப்போ அதை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி பர்மனன்ட் மெம்பர் ஆகிடணும் இந்த சினி வேர்ல்டில். அதுக்கப்புறம் நான் ரொம்ப துள்ளாத கிரிக்கெட்டில் துண்ணா மாதிரி இதுலேயும் துள்ளாத. ஆனால் ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் டு எவ்ரிபடி அண்ட் பட்டாப்பட்டிக்கு ஆல் த பெஸ்ட். First of all, I'm sorry if I was delayed for the function. இன்றைக்கி எனக்கு மேட்ச் இருந்தது. ஆக்சுவலாக மழைனால மேட்ச் கேன்சல் ஆகி நான் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஏவிஆர் சார், முரளி சார், யுவராஜ் அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட் அருண் இஸ் சைட், இவங்களாம் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்.
அண்ட் இந்த வாய்ப்பு ஆக்சுவலாக எப்படின்னா கிடைச்சதுக்கு ஏவிஆர் சார் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். ஆக்சுவலாக அவர் சொன்ன மாதிரி முதல்ல எனக்கு ஆஃபர் பண்ணதும் அவர் தான் சினிமாவில். அடுத்து திருப்பி ஒரு செகண்ட் டைம் இந்த பிக் சான்ஸை கொடுத்ததும் அவர் தான். ரொம்ப தேங்க்ஸு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து ஒரு மெயின் திங் என்னென்னா, அந்த மூவியில் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குது ஆல்ரெடி, கிரிக்கெட். அண்ட் as சீகா சார், he was my coach when I played for the country. ஆக்சுவலாக அந்த கிளைம் பண்ணுற ஸ்டேஜில் அவர் இந்தியா கோச்சாக இருந்து நான் இந்தியா செலக்ட் ஆன நியூஸ் அவர் தான் எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ட்ரெய்லர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐ வாண்ட் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் யுவராஜ். அண்ட் அவன் வந்து ஐ கேன் கான்ஃபிடென்ட்லி சே தட் இஸ் அரைவிங் ஃபார் த ஃபியூச்சர். இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த டேலண்டட் டைரக்டர்ஸ். அண்ட் ஆல்சோ த க்ரூ, ஐ லைக் டு தேங்க் த க்ரூ பிகாஸ் ஃபேமிலியாக வந்து மூவ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு மூவின்றதுனால அவங்களும் ஹெல்ப் அவுட் பண்ணாங்க சில விஷயங்கள். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால மூவிஸில் வந்து இது இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும், அது அப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும்னு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. தேங்க்ஸ் அலாட். அண்ட் ப்ளீஸ், அண்ட் எவ்ரி ஒரு நியூ பார்ன் பேபிக்கு வந்து ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் தேவை மாதிரி இந்த படத்தில் நிறையா புது ஆளுங்க நிறையா பேர் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ உங்களோட ஹெல்பிங் ஹேண்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. I think if there is something you feel that this can be corrected, we would like you to please suggest on this. You are welcome to do that. You can talk to the director or somebody, and we would like to correct that. But I feel it's a great entertainment. The movie romba armiya vandirukku. So I only wish that with all your blessings and support, it will be one of the best movies of the year. Thanks a lot. Thanks.